சென்னையில் தொடங்கியுள்ள மெட்ரோ ரயில் கட்டணம் அதிகமாக உள்ளதாக ஒரு தரப்பில் கூறப்படுகிறது. இதனை அறிவதற்காக நமது செய்தியாளர் நேற்றிரவு மேற்கொண்ட பயண தொகுப்பை இப்போது பார்க்கலாம். டெல்லி, கொல்கத்தா, மும்பை போல சென்னையிலும் தற்போது மெட்ரோ ரயில் இயங்க தொடங்கியிருக்கிறது. முதல் கட்டமாக ஆலந்தூரிலிருந்து கோயம்பேடு வரை 7 நிறுத்தங்களில் மெட்ரோ ட்ரெயின் இயக்கப்படுகிறது. 7 நிறுத்தங்கள் அதிகபட்சமாக 20-25 நிமிடங்களில் ஆலந்தூரிலிருந்து கோயம்பேட்டுக்கு வந்துவிடலாம். ஏராளமான ரயில் பயணிகள் இந்த மெட்ரோ ட்ரெயின் பயணத்தை உற்சாகமாக இன்று அனுபவித்தனர். இது ஒரு புறம் இருக்க, டெல்லியை ஒப்பிடும் பொழுது, டெல்லி, கொல்கத்தா, மும்பையை ஒப்பிடும் பொழுது சென்னையில் அதிகமாக ரயில் கட்டணம் இருப்பதாக வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம். நாம் இப்போது இந்த ரயில் பயணத்தின் மெட்ரோ ரயில் பயணத்தின் சொகுசை பார்க்க இருக்கின்றோம். மெட்ரோ ட்ரெயினுடைய சொகுசையும் பயண நேரத்தையும் மற்ற பிற வசதிகளையும் ஒப்பிடுவதற்காக வேறு வித்தியாசமான ஒரு பயணத்தை தொடங்க இருக்கிறோம். இப்போது நான் கோயம்பேடு மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷனில் இருந்து ஆலந்தூர் போக போகிறேன் ஆட்டோவில். சரியாக 9:23. நீங்கள் மீட்டர் ஆன் பண்ணலாம். கோயம்பேட்டிலேருந்து ஆலந்தூருக்கு ஆட்டோவில் தொடங்கலாம். போகலாம். அழகான காற்று, இனிமையான காற்று, அது கூட பழங்களோட வாடையும் வருது. நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டை இப்போ கடந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நேரம் சரியாக 9:43 ஆயிடுச்சு. நம்ம 9:23க்கு கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து கிளம்பணும். சரியாக 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த 20 நிமிஷத்தில் மெட்ரோ ட்ரெயினில் பயணிச்சிருந்தோம்னா நம்ம ஆலந்தூர் ஸ்டேஷனில் இறங்கியிருந்திருக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, இப்பொழுதுதான் நாம் வடபழனியை தாண்டி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம ஆலந்தூர் வந்து இறங்கிட்டோம். மீட்டரில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ காட்டுது? 143 ரூபாய் ஆயிடுச்சு. சரியாக இப்போ நேரம் வந்து 9:56. சரியாக 33 நிமிடங்கள் கோயம்பேட்டிலிருந்து ஆலந்தூர் ஆட்டோவில் வந்து சேர்வதற்கு. ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து கோயம்பேட்டுக்கு நம்ம புறப்படலாம். கால் டாக்ஸி புக் பண்ணியிருந்தேன், வந்துருச்சு. இப்போ சரியாக 10:21 நேரம். போகலாண்ணே, போகலாமா? ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சுப்பா. ஆலந்தூர் ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புல இப்போ நம்ம இருக்கிறோம். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 10:30. இதுலேருந்து நாம் நம்மளுடைய பயணத்தை கால்குலேட் பண்ணலாம். கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் போய் சேர்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறது. இப்போ நம்ம கோயம்பேடு மெட்ரோ ட்ரெயின் வந்து ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டோம். இப்போ சரியாக மணி வந்து 10:54. எவ்வளோ ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணு. ஏறக்குறைய 10:30க்கு நாம் ஆலந்தூர் ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புல இருந்து நம்ம வண்டியில் டைம் பார்த்துருந்தோம். இப்போது 10:54, 24 நிமிடங்கள் கால் டாக்ஸியில் வர்றதுக்கு ஆயிருக்குது. எல்லாருமே வந்து ஆட்டோவிலையும் கால் டாக்ஸிலையும் தான் பயணிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஒப்பீடுக்காக வேண்டி தான் இந்த பயணம். அதாவது அரசு பேருந்தை கம்பேர் பண்ணும் பொழுது கால் டாக்ஸி, ஆட்டோ சொகுசான ஒரு வாகனமாக கருதப்படுகிறது. இந்த சொகுசு வாகனத்தையும் நேரத்தையும் கட்டணத்தையும் ஆட்டோவில் நம்ம போகும்பொழுது பார்த்தோம், அதுக்கு 150 ரூபா இருந்துச்சு. அங்கேருந்து இங்கே வரும்போது கால் டாக்ஸியில் பார்த்தோம் 390 ரூபா இருந்துச்சு. இப்போது 19 நிமிடங்களில் ஆலந்தூரிலிருந்து கோயம்பேடுக்கு வரக்கூடிய மெட்ரோ ட்ரெயினுக்கு ஆகக்கூடிய செலவு என்பது 40 ரூபாய். சொகுசு பயணமாக இருக்கக்கூடிய ஆட்டோ, கால் டாக்ஸி, மெட்ரோ ட்ரெயினை ஒப்பிடுவதற்கான ஒரு பயணம்தான் என்னுடைய பயணம்.